நான் உங்கள் பழனி ஜெயவேணுகோபால். இப்போ நமக்கு பார்க்குற தலைப்பு என்னன்னா, ஏன் எனக்கு இன்னும் வீடு அமையல? அப்படிங்கிற ஒரு டாபிக். பொதுவா மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு எண்ணம்னா, காணி நிலம் வேண்டும், சொந்த வீடு வேண்டும், எலி வலையானாலும் தனிமனை வேண்டும் அப்படிங்கிற மாரி நெறைய பழமொழிய கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையில பார்த்திருப்போம். வீடுங்கிறது அடிப்படை தேவை. உணவு, உடை, உறைவிடம் இது 3 தான் அடிப்படை தேவை. அப்ப பொதுவா எல்லாரும் இப்ப ஸ்டேட்டஸ் பார்க்கிறதே வீடு இருந்தா அவன்ட்ட ஒரு மாரி பேசுறது, வீடு இல்லைன்னா அவன ஒரு மாரி பேசுறது அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் தான் இப்போ நெறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனிதன மதிக்கிறதுங்கிறது அவன் நல்லவனா, கெட்டவனாங்கிற பார்த்து மதிக்கிறது கிடையாது. அவன்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, இத வச்சு தான் ஒரு மனிதனுடைய வேல்யூ எடைபடப்படுகிறது. அது இருக்கட்டும். இப்போ வீட பத்தி நம்ம பார்க்கலாம். வீடுங்கிறது பொதுவா யாருக்கு அமையும்? வீடு அமைய என்ன கிரகம் காரணமா இருக்கு? ஏன் ஒருத்தருக்கு வீடே அமையல? இதெல்லாம் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவ ஸ்கிப் பண்ணாம கடைசியா பாருங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். பொதுவா வீடுங்கிறது 4ஆம் பாவம் குறிக்கும். புதன்கிறது காலி மனையை குறிக்கும். செவ்வாய்ங்கிறது விவசாய நிலத்தை குறிக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும். அப்ப நம்ம இடம் வாங்கி தான் வீடு கட்ட போறோம். அது ஒரு வகை. சில பேர் கட்டின வீட்டையே வாங்குவாங்க. அபார்ட்மெண்ட் மாரி வாங்குவாங்க. சில பேர் இன்ஜினியர சொல்லி கட்டின வீட்ட அப்படியே ரெடி ஆக்குபை பண்ணிக்குவாங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரி போயிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும். வீடுனா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. கட்டின வீடுனா சுக்கிரன், காலி மனைனா புதன், விவசாய நிலம்னா செவ்வாய். இதுல உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஒருத்தருக்கு வீடு அமையுது, நல்லாவே சூப்பரா அமையுது அப்படின்னா, அந்த ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த 4ஆம் பாவம்ங்கிறது அந்த பாவாதிபதி நல்லா இருக்கணும். பாவாதிபதிக்கு வீடு குடுத்தவர் நல்லா இருக்கணும். பாவாதிபதிக்கு சாரம் குடுத்தவர் நல்லா இருக்கணும். இது புரிஞ்சுதுங்களா? லக்னம் எடுத்துக்கங்க. நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த லக்னத்த எடுத்துக்கங்க. உங்க லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் என்ன ராசின்னு பாருங்க. அந்த 4ஆம் ராசி எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. எப்படி பாதிக்கப்படும்? அந்த 4ஆம் பாவம் திரிசூன்யமாகக் கூடாது. ஓகே. அந்த 4ஆம் பாவாதிபதி ஏதோ ஒரு இடத்துல இருப்பார். அந்த 4ஆம் பாவாதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை ரூல் ஒண்ணு என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வீடு நல்ல முறையில அமையணும்னா, ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்த பார்க்கணும். அந்த 4ஆம் இடம் பாதிக்கப்படாம இருக்கணும். 4ஆம் பாவாதிபதி பாதிக்கப்படாம இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சதா? கரெக்ட். அடுத்து 4ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த 4ஆம் பாவாதி ஏதோ ஒரு ராசியில் இருப்பார் இல்லையா? அந்த ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த ராசி அதிபதி நல்லா இருந்தா சிறப்பு. அந்த ராசி அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா சிறப்பு கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து அந்த பாவாதிபதிக்கு அதாவது 4ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த சாரம் கொடுத்தவரும் நல்லா இருந்தா சிறப்பு, பாதிக்கப்பட்டிருந்தா சிறப்பு இல்ல. இதான் சார் கான்செப்ட். அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். லக்னத்திலிருந்து வரக்கூடிய 4ஆம் பாவம் வீட்டை சொல்லும். அப்போ ஒரு மனிதனுக்கு வீடு இயற்கையிலேயே நல்ல வீடு அமையுமா அப்படின்னு கேட்டா, அந்த 4ஆம் பாவம் பாதிக்கப்படாம இருக்கணும். 4ஆம் பாவாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும். 4ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாதிக்கப்படாம இருக்கணும். 4ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் பாதிக்கப்படாம இருக்கணும். இந்த 4 ரூல் தான். ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல. சரி. அப்ப ஒருத்தருக்கு வீடு அமையணும், நல்லா அமையணும்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா, இந்த 4 கான்செப்ட் நல்லா இருக்கணும். இந்த 4 கான்செப்ட்ல எத்தனை கான்செப்ட் வலுவா இருக்கோ, அத பொறுத்து அவருக்கு வீட்டுடைய தரம், குவான்டிட்டி, அளவு இத பொறுத்து இருக்கும். இப்ப 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் நல்லா இருக்கு, 2 பாயிண்ட் மீடியமா இருக்குன்னா, அந்த வீடு கட்டுவாரு. கட்டுன வீடு கொஞ்சம் இழுபறி ஆகி, பணம் ரொட்டேஷன் ஆகி, அங்க வாங்கி, இங்க வாங்கி அப்படி போட்டு கட்டுவாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல தரமான, தெளிவான, அழகான, அற்புதமான, சௌகரியமான, ஆடம்பரமான ஒரு வீடு ஒருத்தருக்கு மனிதனுக்கு அமையணும்னா, லக்னத்திலிருந்து 4ஆம் பாவத்த பாருங்க. அந்த 4ஆம் பாவ அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. இது சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து மனைக்காரனான சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். வீடு கட்டுறதுக்கு சுக்கிரன் பாதிக்கப்படாம இருக்கணும். சுக்கிரன் பாதிக்கப்படாம இருந்தா தான் வீடு நல்ல முறையில கட்ட முடியும். சுக்கிரன் 6, 8, 12 மறைஞ்சு நீசமாயி அசங்கமாயி இருந்தாருன்னா, அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இடம் வாங்கி கட்டுறது அப்படின்னா, புதன் அவருக்கு நல்ல வகையில இருக்கணும். பூமிக்காரகன் செவ்வாய் நல்ல முறையில இருக்கணும். புதனும் நல்லா இருந்து, செவ்வாயும் நல்லா இருந்து, சுக்கிரனும் நல்லா இருந்து, 4ஆம் பாவமும் நல்லா இருந்தா, கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வீடு, மனை அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சரி, எப்ப வீடு அமையும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட எந்த தசாபுத்தி நடந்தாலும் வீடு அமையும். 4ஆம் இடத்து அதிபதியோட தசாபுத்தி, 4ஆம் பாவத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, 4ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, 4ஆம் அதிபதியின் சாரத்தில்
தசாபுத்தி நடந்துகின்ற கிரகத்தின் காலகட்டத்தில் வீடு அமையும். இத்தனை சாப்டர் இருக்கு. இதுல எது வலுவா இருக்கோ அதை பொறுத்து அந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு வீடு அமையும். இதுதான் சிம்பிள் ரூல். சரி, ஒருத்தருக்கு வீடு எல்லாம் அமையும், ஆனா அந்த வீட்டுல அவர் இருக்க மாட்டார். வீடை கட்டி போட்டு வேற எங்கேயோ இருப்பார், வெளியூர்ல வேலை விஷயமா வெளியூர்ல இருப்பார். அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு ஒரு விஷயம் பாக்குறதுங்கிறது லக்னத்தோட கொடுப்பனை. அது ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. கிடைச்ச விஷயத்த ஜாதகர் அனுபவிப்பாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு லக்னாதிபதிக்கு 4ஆம் இடம் எப்படின்னு பார்க்கணும். அப்ப லக்னாதிபதிக்கு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த 4ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 4ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் எப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 4 கூடையவன் லக்னாதிபதிக்கு 6, 8 மறையாம இருக்கணும். 6, 8, 12 மறையாம இருக்கணும். அல்லது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு 6, 8 இருந்தா அந்த வீட்டுல ஜாதகர் இருக்க முடியாது. வேலை விஷயமா ஏதோ ஒரு இடத்துல இருப்பாரு. இதுதான் காரணம். அப்போ லக்னத்துக்கு ஒரு கான்செப்ட்ங்கிறது பாதிக்கப்படாம இருந்தா அது கிடைக்கும். லக்னாதிபதி அதை அனுபவிப்பாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு லக்னாதிபதிக்கு அந்த கான்செப்ட் 6, 8 இல்லாமல் இருந்தால், பாதிக்கப்படாமல் இருந்தால் அதை ஜாதகர் அனுபவிப்பார். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ நீங்களே உங்க ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நம்ம என்ன லக்னம், என்ன லக்னாதிபதி, லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்ன, லக்னாதிபதிக்கு 4ஆம் இடம் என்ன, லக்னத்துக்கு 4 கூடையவன் லக்னாதிபதிக்கு எப்படி இருக்காரு, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன் நமக்கு வீடு அமையல அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு 4ஆம் பாவம் திரிசூன்யமாயி 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து 4ஆம் பாவத்துக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்து, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தா அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். ஆக ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தங்கு தடை இல்லாம கிடைக்குது அப்படின்னா அந்த பாவங்கள் அவர்கிட்ட பாதிக்கப்படாம இருக்கணும். பாதிக்கப்பட்டிருந்தா தடையாகும். அப்ப உங்களுக்கு ஏன் வீடு அமைஞ்சா ஏன் அமைஞ்சுங்கிற காரணத்தை இந்த விதியை வச்சு நீங்களே பார்த்துடலாம். வீடு ஏன் இன்னும் அமையலைன்னா அதுக்கு உண்டான காரணத்தையும் பார்த்துடலாம். இதுக்கு ஏதாவது வழிபாடு பரிகாரம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒவ்வொரு அமைப்பை கொண்டு இருப்பதால் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியுமே தவிர, பொதுவா அனாசினுக்கு தலைவலிக்கு அனாசின் மாத்திரை போட்ட மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பரிகாரத்தை சொல்ல முடியாது. அப்ப பரிகாரம் என்பது சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே தவிர, பரிகாரங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. பரிகாரம்ங்கிறது ஒரு மந்திரம் கிடையாது. கருப்பா இருக்கணும் சேப்பா மாத்துறதோ, சேப்பா இருக்கிற கருப்பா மாத்திரணும் அப்படிங்கிற மாதிரி வேலைகள் கிடையாது. பரிகாரம் என்பது சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தும் ஒரு விஷயத்தை செய்வதற்குண்டான துணிச்சலை, தன்னம்பிக்கை உங்களுக்கு வழங்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்குங்க. பரிகாரங்கள் ஏதோ கண்கட்டு வித்தையோ படம் சம்பாதிக்க ஒரு விஷயமோ நீங்க நினைக்க வேணாம். பரிகாரம்ங்கிறது இருக்கு. எதுவுமே நீங்க நம்பினா நடக்கும் பாஸ். நம்பாம செஞ்சது நடக்காது. சிம்பிள் ரூல், அவ்வளவுதான். சோ உங்க ஜாதகத்துல வீடு ஏன் அமைஞ்சது, வீடு ஏன் அமையல அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன விளக்கத்தை வச்சு உங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சிருக்கும். இந்த பதிவுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் கூட நான் பதில அடுத்த பதிவாவே நான் உங்களுக்கு தர்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்படட்டும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.